நர்சிங் படிப்பை முடித்து வேலை தேடுபவராக நீங்கள் தமிழ்நாட்டில் சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களுக்கு மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி வருகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் காலியாக உள்ள 187 சுகாதாரத்துறை பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. நர்சிங், லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், சுகாதார ஆய்வாளர் உள்ளிட்ட படிப்புகளை முடித்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் என்னென்ன பணியிடங்கள் உள்ளனர், இப்பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது உள்ளிட்ட விவரங்களை இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். ஊரக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள பணியிடங்கள் தேசிய நலக்குழும திட்டத்தின் கீழ் தற்காலிகமாக நிரப்பப்படுகிறது. செவிலியர் பணி 100, ஆய்வக நுட்பனர் நிலை 3, மருந்தாளர் 1, சுகாதார ஆய்வாளர் 1, பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் 2, மொத்தம் 107. செவிலியர் பணியிடங்களுக்கு நர்சிங் டிப்ளமோ அல்லது பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும். ஆய்வக நுட்பனர் பதவிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு பின்னர் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். மருந்தாளர் பதவிக்கு ஃபார்மசி டிப்ளமோ மற்றும் இளங்கலை பட்ட படிப்பை முடித்திருக்க வேண்டும். மேலும் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். சுகாதார ஆய்வாளர் பதவிக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அதற்கான சான்றிதழ் படிப்பை முடித்திருக்க வேண்டும். பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பதவிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 40 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்ட பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புகிறவர்கள் https://tanjavur.nic.in/ என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்த அனைத்து சான்றிதழ்களுடன் இணைத்து நேரிலோ அல்லது தபால் வழியாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி: செயலாளர், மாவட்ட நலசங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், LIC கட்டடம் அருகில், தஞ்சாவூர் 613001. தொலைபேசி எண் 043622735003. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் கல்வி தகுதி, இருப்பிடம், பிறப்பு சான்றிதழ் மற்றும் அனுபவ சான்றிதழ் ஆகியவற்றை இணைத்து 20/8/2025 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்.